வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல குட் பேட் அக்லி படம் வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போது. இன்னும் குறைஞ்ச நாட்கள் தான் இருக்கு. அந்த வகையில் இந்த படத்திற்கான ப்ரீமியம் ஷோலாம் வந்து போடுவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏப்ரல் 10 டைரக்டா குட் பேட் அக்லி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரீமியம் ஷோலாம் இல்லை அப்படின்னு சொன்னது கொஞ்சம் வருத்தத்தை அளிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ ஏப்ரல் 10 மொத்தமா தியேட்டர் வந்து பிளாஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ ஹச் வினோத் அவங்களுடைய இயக்கத்துல ஜனநாயகன் படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. ஏன்னா விஜய் அவங்களுக்கு ஜனநாயகன் படம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுதான் அவருடைய கடைசி படமும் கூட அப்படின்ற பட்சத்திலையும் மறுபடியும் முழு நேர அரசியல் அவர் ஈடுபட போறாரு அப்படின்றதுனால அரசியல் சார்ந்த விஷயங்களை ஜனநாயகன் படத்துல பேசியிருக்காங்க அப்படின்றதுனாலையுமே இந்த படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. சரி, இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2026 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் பொங்கல் ரிலீஸா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை குறித்த அப்டேட் வந்து விரைவில் வந்து வெளியிட போறதாகவும் சொல்றாங்க. இன்னும் 25 நாள்ல வந்து இந்த ஜனநாயகன் படத்துடைய மொத்த ஷூட்டிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தை வந்து முழுவதுமாக மேற்கொள்வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னா தேர்தல் நேரத்துல இந்த படம் ஒருவேளை ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த படத்தின் மூலமா என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும், அந்த தாக்கம் எப்படி அரசியல்ல பிரதிபலிக்கும் அப்படின்னுமே நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அதன்படி இந்த ஜனநாயகன் படம் அவருக்கு பிளஸ் அமையுமா இல்ல மைனஸ் அமையுமா அப்படின்றது இந்த படத்துடைய அப்டேட்ஸ் வரும்போதே நம்மளால வந்து கெஸ் பண்ணிக்க முடியும். இந்த தேர்தல் அவருக்கு வெற்றியை கொடுக்குதா, இந்த படம் அவருக்கு வெற்றியை கொடுக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுடைய இயக்கத்துல ரெட்ரோ படம் வந்து ஒரு பெரிய ஒரு படமா வந்து உருவாகிட்டு இருக்கு. அதுலயும் வந்து சூர்யா அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போட்டு வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துல இருந்து கன்னிமா அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க படக்குழு. ஸோ கேட்கறதுக்குமே வந்து பயங்கர ஒரு வைபான ஒரு சாங்காக தான் இருக்கு. அதுலேயும் சந்தோஷ் நாராயணன் அவங்கள தான் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கு. ரொம்பவே ஒரு ஃபன்னாக, ஃபார் எக்ஸாம்பிள் 90s கிட்ஸோடைய ஒரு குத்துப்பாட்டு மாதிரி தான் இந்த சாங்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வரிகளை கேட்கும் போதுமே வந்து ரொம்பவே வைப் பண்ணி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக ரெட்ரோ படத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே பெரிய அளவில் பேசப்படும், ரெட்ரோ படமும் பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா தனுஷ் அவங்களுடைய இயக்கத்தில் இப்போ நீக் படம் வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. ஆனால் நீக் படம் வந்து எதிர்பார்த்த அளவிற்கான ஒரு வெற்றியை கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ அடுத்ததாக வந்து இட்லி கடை படத்தின் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த இட்லி கடை படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இட்லி கடை படத்துடைய ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து இந்த படத்தை பார்த்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது தனுஷ் அவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்ற மாதிரி படம் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படி தனுஷ் அவங்களுக்கு இந்த இட்லி கடை படம் வந்து எப்படி அமைய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நித்யா மேனன் அவங்க வந்து பேரா நடிச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் அருண் விஜய் அவங்களும் நடிச்சிருக்காங்க. அவர் என்ன மாதிரியான கேரக்டர் நடிச்சிருக்காரு அப்படின்றத இனிமேல் அப்டேட் ரிலீஸ் பண்ணும்போது தான் நமக்கு புரியும். இப்போ தனுஷ் அவங்கள வச்சு நிறைய பேர் வந்து படம் பண்ணுறதுக்காக வந்து லைன் அப்பில் இருக்காங்க. இதில் வந்து நம்ம இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவங்களுமே வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிராகன் படத்தை ஒரு வெற்றி படமாக கொடுத்த இயக்குனர் தான் வந்து அஸ்வத் மாரிமுத்து. இவருடைய முதல் படமான ஓமை கடவுளே வந்து சக்ஸஸ் ஆனதுனால இவருடைய அடுத்த படமான STR 51 வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கு. ஏன்னா சமீபத்தில் வந்து சிம்பு அவர்களுடைய படங்கள் ரொம்ப பெரிய அளவில் பேசுகிற மாதிரி இல்லைன்னா கூட சிம்பு அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து இன்னும் அப்படியே இருக்காங்க. ஸோ அவருக்கான ஃபேன்ஸ் வந்து எந்த விதத்துலையும் குறையாமல் அவருடைய நடிப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. அவரும் வந்து வரிசையாக லைனப்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த வகையில் இப்போ STR 51 படத்தின் மேலே அஸ்வத் மாரிமுத்து இயக்குறாரு அப்படின்றதும் சிம்பு அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றதுமே ஒரு நல்ல காம்போவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. இப்போ அதை தாண்டி அஸ்வத் மாரிமுத்து அவங்களோட இயக்கத்தில் அடுத்ததா தனுஷ் அவங்க வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கு. இதெல்லாம் எந்த அளவிற்கு உண்மை அப்படின்றது அந்த படத்துடைய அப்டேட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். ஒருவேளை அஸ்வத் மாரிமுத்து அவங்களோட இயக்கத்தில் தனுஷ் அவங்க சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா சூர்யா அவங்களுடைய ரெட்ரோ படம் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றியடையக்கூடிய படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து வாடிவாசல் படமும் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சூர்யா 45 படம் RJ பாலாஜி வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு வந்து இந்த படத்தை பண்றாரு. இந்த படத்துக்காக வந்து நிறைய டெம்பிள் செட்டப்லாம் வந்து பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்துல வந்து ஒரு மாசான ஒரு சாங் வந்து ஒன்று இருக்க போகுது, அது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதில் மட்டும் இல்லாமல் இந்த சூர்யா த்ரிஷா அவங்களுடைய காம்போலெல்லாம் வந்து ஒரு சாங் வரப்போகுது. இவங்க 2
பேர் வந்து ஒரு டெம்பிள் சாங்க்கு வந்து ஆட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து வெளிவந்திருக்கு. இதனால் நிறைய இடங்களில் நிறைய டைப் ஆஃப் செட்லாம் வந்து போட்டிருக்காங்களாம். என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, விஜய் அவங்களுடைய நடிப்பில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே மிக பேசும் பொருளான ஒரு படங்களாக தான் இருக்கும். அதுலேயும் சச்சின் படத்தை சொல்லவே தேவையில்லை. ஸோ சச்சின் படம் வந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ரொம்பவே சார்மிங்காக ரொம்ப அழகாக விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சச்சின் படம் வந்து ஏப்ரல் 18 ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 18 விஜய் ரசிகர்களுக்கும் சரி இந்த சச்சின் ஃபேன்ஸுக்குமே வந்து செம்ம ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே நிறைய படங்கள் வந்து ரீரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பொல்லாதவன் படம் இருக்குது. இப்போ எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் என்னென்ன படங்கள்லாம் ரீரிலீஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஏப்ரல் 18 வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சச்சின் படத்திற்கு. நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கறதுக்காக எந்த அளவுக்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சினிமாவில் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் தொடர்ந்து பேசலாம். அதுவரை இணைந்து இருங்கள். இது எஃப்எஃப் டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.